கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், கேரட் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கலக்கி மூடி வச்சிடுறேன். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வேகட்டும். அதுக்குள்ளே நான் அந்த பவுடர் அரைச்சிட்டு வந்துடுறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வேணாம், காஞ்ச மிளகாய் அதில் போட்டு பவுடரில் போட்டு அரைச்சிருக்கேன். அப்புறம் காரம் அதிகமாகிடும். பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். நல்லா வெந்துடுச்சு. இது ஒரு 2 ஸ்பூன் போடுறேன் இந்த பவுடர். மல்லித்தழை தூவி 1 கப் ரைஸ் போட்டு கலந்துடலாம். இதிலே கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு கலந்து ஆட் பண்ணு. முந்திரி பருப்பு சேர்த்து கலந்துக்கலாம். கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு.